அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப நல்லவர்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் ராங். அவர் நல்லவர் கிடையாது. அவர் பாஜகவில் இருந்தப்போ பார்த்த வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அமைச்சர் வன்னியரசு அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாஜகலேருந்து வந்ததுனால மட்டும் தூய சக்தியாக மாறிட மாட்டார். அவர் அங்கே இருக்கும்போது எப்படி மத வெறுப்பு பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பண்ணார். இந்த மாதிரி அவங்க வந்து பாஜகவுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய அஜெண்டாவை வந்து முன்னெடுத்து செயல்படுத்தியவர் தான் அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் வெளில வந்துட்டால் மட்டும் நல்லா இருப்பார், அவர் எடுக்கிற சித்தாந்தமே வேறு யாருக்கும்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க? அவர் எப்போவுமே ஒரே ஆள் தான். பாஜகவில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அவர் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக அந்த மத சார்ந்த மத அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்க போகுதுன்றது எங்களுடைய புரிதல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் வன்னியரசு அவர்கள். மத வெறுப்பை, சனாதன இருப்பை அவர் கட்டமைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வந்தவர் அண்ணாமலை அவர்கள். கட்சிக்குள் அவருக்கு இருக்கின்ற பாகுபாடு அல்லது கட்சிக்குள் அவரை ஓரங்கட்டுகின்ற சூழலில் பாஜகவினுடைய மாநில தலைவர்கள், குறிப்பாக பெங்களூரில் இருக்கின்ற ஒரு தலைவர், டெல்லியில் இருக்கின்ற அமித்ஷா போன்றவர்கள், மோடி போன்றவர்கள் ஆதரவோடு அனுசரணையோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் அவர் வந்து இயக்கத்தை, கட்சியை கட்டமைக்க போகிறார், இருக்க போகிறார். அது அவர் வந்து இன்னொரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு வரல. அது வந்து வடிவேலு சொல்றது போல அது வந்து கொண்டையை மறைக்காம தான் வர்றாரு அவர் வந்து.